இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஈவன் 10 இயர்ஸ் கூட இருந்து கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு, ஐடிக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் 10 இயர்ஸ்க்கு மேலே கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு கூட சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்களால மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க, என்ன மாதிரி வேஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஒரு ரோட் மேப்பை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் போகிறதுன்றது கஷ்டம் தான். கரியர் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான எஃபெக்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? யாரெல்லாம் இந்த கரியர் கேப் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க, ப்ளஸ் அவங்க பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன்ஸ் ஆர் ஹெல்த் ரீசன்ஸ்னால கேப் எடுத்திருக்கலாம். இல்லை நீங்கள் மேரேஜ் ரீசனுக்காகவோ இல்லை மேட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரி மேட்டர்னிட்டி ரீசன்ஸ்க்காக கேப் எடுத்திருக்கலாம். இல்லை நீங்கள் நான் ஐடி டு ஐடி வரணும்னு ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு ஜாப் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கான சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, மேபி அதனால கரியர் கேப் வந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, 1 or 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ, இன்னும் ஜாப் போகலை அப்படின்ற கேட்டகரிஸ் தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய காமனான கரியர் கேப் கேட்டகரிஸ். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா,